சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் மீட்பரானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹாஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹாஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் மீட்பரானார். ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தீர்க்கதரிசிகளுக்கும் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுக்கும் தீர்க்க தரிசன மாணவர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த டிசம்பர் மாதத்திலும் கூட நாம் தொடர்ந்து தீர்க்கதரிசியாக மாறுவதற்குரிய ஒரு பயிற்சியை மேற்கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. இது தீர்க்கதரிசிகளுக்கு உண்டான ஒரு பாடசாலை. புதிய மாணவர்களையும் மாணவிகளையும் அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடமானது 1 தீமோத்தேயு 1வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. 3வது வசனத்திலே வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாத படிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக என்று எழுதியிருக்கிறது. எனக்கு பிரியமான மாணவர்களே, நான் உங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறேன் வேதத்தின் அடிப்படையில். அது என்ன? தர்க்கங்களுக்கு ஏதுவாக இருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் நாம் கவனிக்க கூடாது. அப்போ எதை தான் நாம் கவனிக்க வேண்டும்? தேவன் சொல்கிறார், விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு என்று எழுதியிருக்கிறது. விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆங்கிலத்தில் இதை எப்படி என்று எழுதியிருக்கிறது? In 1 Timothy chapter 1 verses 3, God's program of instruction which is grounded in faith என்று எழுதியிருக்கிறது. God's plan of teaching about himself is grounded on faith. அப்போ தேவனுடைய நாமத்தை குறித்து பேசுவதற்கு விசுவாசமே அடித்தளமாக இருக்கிறதை அல்லாமல் வம்ச வரலாறுகளோ அல்லது கட்டுக்கதைகளோ எந்த ஒரு பயனையும் தராது என்ற ஒரு உறுதியான காரியத்தை இங்கு பார்க்கிறோம். விசுவாசத்திற்கு அடுத்த காரியங்களை மட்டுமே தீர்க்கதரிசிகள் பேசவும் போதிக்கவும் அதே போல மாணவர்கள் கவனிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அடுத்ததாக 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. பாவம் செய்யாதே என்கிற ஒரு வார்த்தையானது நியாயப்பிரமாணத்திற்கு அடுத்ததாக இருக்கிறது. அந்த போதனைகளை நாம் கேட்கும் பொழுது அல்லது சொல்லுகிறவனுக்கே தான் சொல்லுகிறது என்ன என்று புரியவில்லை என்பதை இதன் உள்ளடங்கிய பொருளாக இருக்கிறது. மற்றவனை பார்த்து நீ பாவம் செய்யாதே என்று சொல்லும் பொழுது அவன் தன்னை பரிசோதியாமல் அப்படி சொல்லுகிறான் என்றே நான் அர்த்தம் கொள்ளுகிறேன். ஏனென்றால் இந்த வசனத்தில் என்ன எழுதியிருக்கிறது? தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் என்று எழுதியிருக்கிறது. ஒருவனை பார்த்து குற்றம் சொல்லுகிற ஒருவன் தன்னுடைய நிலைமை அறியாமல் அவன் வாயை திறக்கிறான் என்பதே அதிலே மறைந்திருக்கிற அர்த்தமாக இருக்கிறது. அப்போ தீர்க்கதரிசன மாணவர்களாகிய நாம் எதை பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எதை தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அப்படி தியானிப்பதனாலே நமக்குள்ளாக வர்த்திக்க பண்ணுகிற தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்கிற பெரிய கோட்பாடுகளை நாம் எளிதாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை சொல்லிக் கொடுக்கவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரியமும் அவருடைய சமாதானமும் அவருடைய அன்பும் உங்கள் வாழ்க்கையிலே பெருகுபடியாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டாயிருக்கிற ஒரு பெயரை நான் உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையிலே சொல்லிக் கொடுக்கிறேன். அது என்ன? நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி என்று எழுதியிருக்கிறது. இப்போ நித்தியானந்தம் என்கிற வார்த்தை தமிழ் வேதத்திலே வருகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. நித்தியானந்த தேவனுடைய மகிமை. ஹல்லேலூயா. அந்த நித்தியானந்த தேவனுடைய மகிமையானது ஒரு காரியத்தை இந்த பூமிக்கு கொண்டு வந்தது. அது என்ன? சுவிசேஷம்.
இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை குறித்த வார்த்தையே சுவிசேஷம் என்று வேதம் சொல்கிறது. அதை கொண்டு வந்தது யார் என்று பார்க்கும் பொழுது நித்தியானந்த தேவனுடைய மகிமை சுவிசேஷத்தை கொண்டு வருகிறது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக இந்த நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் எப்படி போதிக்க வேண்டுமாம்? ஆரோக்கியமான உபதேசத்திற்கு நேராக நாம் அதை போதிக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. அதற்கு எதிரடியா இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமா விதிக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது பாருங்க. ஆரோக்கியமான உபதேசம் என்பது நித்தியானந்த தேவனுடைய மகிமையின் சுவிசேஷத்தை பற்றி அல்லாமல் வேற எந்த வம்ச வரலாறுகளையும் தொடர்பு உடையதாக அது இல்லை என்றே இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இங்க பார்க்கிறோம், எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் என்று எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்தில் இதை எப்படி சொல்லலாம்? The law is not given to the righteous ones. நீதிமான்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. வேறு மார்க்கத்தை உடையவர்களாக என் வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்களே ஆனால் உங்களுக்குள் ஒரு தடுமாற்றம் வரும். கிறிஸ்துவின் வேதத்திலே நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணம் என்று வரும்பொழுது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், குற்றம் செய்தவனுக்கு தண்டனை. இதுவே நியாயப்பிரமாணம். இதை உலகமே ஒற்றுக்கொள்கிறது. அல்லது இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா நீதிமன்றங்களும் இந்த கோட்பாடின் அடிப்படையில் தான் இயங்குகிறது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஆனால் கிறிஸ்தவ வேதம் ஒரு வித்தியாசமான காரியத்தை மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அது என்ன? நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நீதிமான் யார்? அதே வேதம் தான் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே நீதிமான் ஒருவனும் இல்லையே. அந்த வேதத்திலே தான் இறுதியாக தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். பாவிகளை நீதிமானாய் ஆக்குகிறார். எப்படி? கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தத்தின் மூலமாக அவர் ஒவ்வொருவரையும் நீதிமானாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தை, அவருடைய பலியை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயமுடைய யாவருமே தேவனுக்கு முன்பதாக நீதிமான்களாக நிற்கிறார்களாம். என்ன ஒரு அற்புதமான காரியம். ஹல்லேலூயா. 17வது வசனத்திலே அழகாக வார்த்தைகளை நாம் கவனிக்கலாம். நித்தியமும் அழிவில்லாமையும் அதர்சனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிற என்ற தொடர் வார்த்தைகளை கவனித்து பார்க்கிறோம். எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. தேவன் வேதத்தை எழுதும் பொழுது ஒரு கணித நிபுணர் எப்படி சரியாக கணக்கீடு செய்து ஒரு பதிலை கொண்டு வருகிறாரோ, அந்த பதிலுக்கு 100க்கு 100 மதிப்பெண்கள் ஒரு ஆசிரியன் கொடுக்கிறானோ, மற்ற அறிவியலையோ அல்லது ஆங்கிலத்தையோ இலக்கியங்களை போலாமல் 100க்கு 89, 100க்கு 99 என்றெல்லாம் வாங்குகிறார்களே, அப்படி மட்டும் கணிதத்தில் இல்லை. சரியான பதில் இருக்குமே ஆனால் 100க்கு 100 நிச்சயமாக உண்டு. அதே போலதான் தேவன் கணிதத்தை உண்டாக்கின தேவன் தன்னை குறித்த மகிமையை வார்த்தைகளாக சொல்லும்பொழுது அவர் என்ன சொல்கிறார்? நித்தியமும், everlasting, அழிவில்லாமையும், cannot be decayed, அதர்சனமுள்ள, cannot be seen, ராஜனுமா, the king of kings, தாம் ஒருவரே ஞானமுள்ள, he is the only wise God in this whole world. தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமென் என்று எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை நீதிமானாய் ஆக்குகிற திட்டத்தை கொண்டு வந்த தேவனுடைய ஞானம் எப்படிப்பட்டதா இருக்கிறதா? நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனம் உள்ள ராஜனுமாய் இருக்கிற தேவன். அப்படிப்பட்ட நித்தியமான தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு பரிபூர்ணமான திட்டமே ரட்சிப்பு, சால்வேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். அந்த பிதாவின் சித்தத்தை அல்லது தேவனுடைய சித்தத்தை இந்த பூமிக்கு கொண்டு வரவே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினார் என்கிற ஒரு நல்ல செய்தியை தியானிக்கிற மாதமாக இந்த கிறிஸ்துமஸ் மாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா.
தொடர்ந்து அதற்குரிய விளக்க உரையை வேதமே சொல்லுகிறது. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்தினாலும் பெருகும் அன்பே என்று எழுதியிருக்கிறது. இதில் இந்த வார்த்தைகளின் கோர்வையை நாம் கவனிக்கும் பொழுது, சுவிசேஷத்தை கொண்டு வந்த தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? நித்தியமும் அழிவில்லாமையும் அதர்சனம் உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாய் இருக்கிற தேவன் அதை விசுவாசிக்கிறவர்களுடைய இருதயத்திலே பண்ணுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எப்பேற்பட்ட குற்ற உணர்வையும் நீக்கத்தக்கதான வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு என்பதே இதில் நாம் அறிந்து கொள்கிறோம். என்னை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு உங்கள் இருதயத்திலே குற்ற உணர்வினால் நீங்கள் துன்புறுத்தப்படுவீர்களே ஆனால், அல்லது உங்கள் மனதில் இருக்கிற ஞாபகங்கள் உங்களை குற்றவாளி என்று சொல்லிக்கொண்டே இருக்குமே ஆனால், இந்த வார்த்தையை நீங்கள் கவனிப்பது நல்லது. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? சுத்தமான இருதயமும் நல் மனசாட்சியும் மாயமற்ற விசுவாசமும் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறது. அப்படி நீங்கள் அந்த விசுவாசிக்கும் பொழுது என்ன நடக்கிறதா? அதிலிருந்து அன்பானது பிறக்கிறது என்று எழுதியிருக்கிறது. இங்க பார்க்கிறோம், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்தினாலும் பிறக்கும் அன்பே என்று எழுதியிருக்கிறது. தேவன் அன்பாயிருக்கிறார். அவருடைய அன்பை பாவ சரீரம் உடைய அல்லது பாவ சிந்தனைகளுடைய நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோமோ, அவருடைய ரட்சிப்பை விசுவாசத்தின் மூலமாக, அல்லது அவருடைய ரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றினது என்கிற ஒரு நம்பிக்கையின் எண்ணம் நம் இருதயத்திலே ஆழ்மையாக பதிய வைக்கப்படும் பொழுது அங்கு அன்பின் ஆவியானது வெளிப்படுகிறதை வேதம் உறுதி செய்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவென்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடினால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று எழுதியிருக்கிறது. எனக்கு பிரியமான தீர்க்க தரிசனமானவர்களே, உங்களையும் என்னையும் இந்த தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு அழைத்த தேவனுடைய எண்ணம் எப்படிப்பட்டதா இருந்தது என்கிற ஒரு வார்த்தையை கவனிக்கிறோம். இங்கு பார்க்கிறோம், அவர் நம்மை பலப்படுத்துகிறாராம். அப்படி பலப்படுத்தி நம்மேல் அவர் ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறார். தேவன் மனிதனை நம்புகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆச்சரியமாக இருக்கிறது. நாமும் விழுந்து போய் எழுந்திருக்கிற ஜனங்கள், ஆனாலும் நம் மீது அவர் ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அதைத்தான் நீங்க எழுதியிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியினால். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது கூட உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். உங்கள் இருதயத்திலே பலவிதமான காரியங்கள் உங்கள் இருதயத்திற்கு முன்பதாக தோன்றலாம். இப்படிப்பட்ட அகரபங்களை நான் செய்திருக்கிறேனே, ஆனாலும் தேவன் என்னை உண்மையில்லவன் என்று சொல்லுகிறாரே என்று சொல்லி நீங்கள் சந்தேகத்தோடு என்னை பார்க்கிறது எனக்கு தெரிகிறது. தேவன் அன்பா இருக்கிறார். நம்மை பிள்ளைகளாக அவர் பாவிக்கும் பொழுது நம்மேல் அவர் வைத்திருக்கிற நம்பிக்கை மாற்றத்திற்கு உட்பட்டது அல்ல என்பதே அதில் மறைந்திருக்கிற உண்மையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இதைத்தான் நீங்க பார்க்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு காலத்திலே நான் பாவியாயிருந்தேன், இப்பொழுதும் கூட அவ்வப்பொழுது பாவங்களை செய்து வருகிறேன். அவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் தேவனுடைய அன்பானது இந்த தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு என்னை எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் முன்னேற்ற பாதையிலே நடத்தி செல்லுகிறது என்கிற ஒரு தீவிரமான எண்ணம் நம்முடைய இருதயத்தில் இப்பொழுது உண்டாகி கொண்டிருக்கிறது என்பதே நான் அறிந்து கொள்கிற சத்தியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கிறோம். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று என்று பார்க்கிறோம். தேவனுடைய அன்பு பரிபூர்ணமாக நம்ம இருதயத்திலே பெருகுகிறதை வேதத்தின் வார்த்தை உறுதி செய்கிறது. ஹல்லேலூயா. அந்த அன்பு பெருகுகிறதற்கு காரணம் என்ன? அது கர்த்தரின் கிருபை, கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள நம்முடைய விசுவாசம். இந்த இரண்டு காரியங்களும் அவருடைய வல்லமையை நம்மிலே பரிபூர்ணமாய் பெருக பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என்னை பார்த்துக் கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனமானவர்களே, மாணவிகளே, தேவன் உங்களை இப்பொழுது என் மூலமாக அழைக்கிறார். அவருடைய தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்யும்படியாக அழைக்கிறார். அப்படி நீங்கள் ஆம் என்று வரும்பொழுது உங்களை தகுதிப்படுத்துகிறவர் அவரே. உங்கள் இருதயத்தில் தெய்வீக அன்பை ஊற்றுகிறவரும் அவரே. உங்களை புதிய மனுஷனாக சிருஷ்டியாக மாற்றுகிறவரும் அவரே. ஹல்லேலூயா. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, தேவன் ஒரு வார்த்தையை இங்கு இணைக்கிறார். தேவ பக்திக்குரிய ரகசியமானது.
கிறிஸ்துவின் மீதுள்ள ஒரு நம்பிக்கையை வேதம் என்ன சொல்கிறது? அது ஒரு ரகசியம் என்று சொல்கிறது. இவன் கிறிஸ்தவனா என்று சொல்லி நம்மை சாதாரணமாக நினைக்கிறவர்கள் உண்டு. இவன் கிறிஸ்தவனாய் இருந்து கொண்டு இப்படி பண்ணுகிறானே என்று நம்முடைய கிரியைகளை பார்த்து சொல்லுகிறவர்களும் உண்டு. ஆனாலும் நம்முடைய பலவீனங்களின் மத்தியிலே, நம்முடைய பொல்லாத எண்ணங்களுக்கு மத்தியிலே நாம் இன்னும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நம்புகிறோம் அல்லவா? அந்த நம்பிக்கையை தேவன் அது ரகசியமானது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்னை கேட்கிற எனக்கு பிரியமான வாலிபர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் தவறு என்று சொல்லுகிற காரியங்கள் உங்களிடத்தில் காணப்பட்டாலும், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. தவறுகளை நீங்கள் செய்து கொண்டே, ஆனாலும் என்னால் முடிந்தவரை தேவனை நான் நேசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன், என் பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டு நான் அவரை நம்புகிறேன் என்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு உண்டாயிருக்குமே. ஆனால் தேவன் அதை ரகசியம் என்று சொல்கிறார். மற்றவர்கள் உங்களை குற்றப்படுத்தினாலும், எழுத்தின்படி நீங்கள் குற்றவாளிகள் ஆனாலும், தேவனுடைய அன்பானது உங்களை நீதிமானாய் மாற்று, நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் அளிப்பதற்கு வழியை உண்டாக்குகிறது என்று நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. யாவரும் ஒப்புக்கொள்ளுகிற மகா மேன்மையுள்ளது என்று எழுதியிருக்கிறது. எது மேன்மையுள்ளதாம்? தேவ பக்திக்குரிய ரகசியமானது. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புற ஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று கிறிஸ்துவின் வரலாற்றை இந்த ஒரு திருவசனத்திலே நாம் அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் இதை பார்க்கும் பொழுது தேவ பக்திக்குரிய ரகசியமானது என்று எழுதியிருக்கிற அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் என்ன என்று சொல்கிறது என்று பார்ப்போமே. ஆனால் we confess is the mystery of godliness என்று எழுதியிருக்கிறது. The mystery of godliness. godliness என்கிற வார்த்தை பரிசுத்தத்திற்கு அடுத்ததாக இருக்கிறது. சுத்தமான சரீரத்தை உடையதாக இருக்கிறது. நம்ம இடத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ளுகிறதற்குரிய காரியமா இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தெய்வீக தன்மையானது ஒரு மனிதனுக்குள்ளாக எப்பொழுது உண்டாகிறதாம்? இயேசு கிறிஸ்துவை நம்புகிறதன் மூலம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அவருடைய அன்பே நம்மை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆமென். இதுவரைக்கும் என்னுடைய செய்தியை கேட்டு வந்த உங்களுக்காக இப்பொழுது ஒரு சிறிய பிரார்த்தனை செய்கிறேன். அப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறேன். கர்த்தாவே, நீர் நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எங்களை அழைத்திருக்கிறீர். எப்பொழுதும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிரியமான மாணவர்களையும் மாணவிகளையும் உம்முடைய வல்லமையினாலே தகுதிப்படுத்துவீராக, உம்முடைய அன்பினாலே நிரப்புவீராக. இந்த கிறிஸ்துமஸ் மாதத்தில் உம்முடைய பிறப்பை ஒவ்வொரு நாளும் கொண்டாடத்தக்கதாக அவர்களுக்கு நல்ல செய்திகளை 4 பக்கம் இருந்தும் நீர் அனுப்பும்படியாக ஜெபம் பண்ணுகிறேன். இப்பொழுதும் வெளிநாட்டிலே தனியாக இருந்து கொண்டு தம் குடும்பம் இந்தியாவிலும் வேலை நிமித்தம் அயல்நாட்டிலும் காணப்படுகிற குடும்பங்களை நான் நம்முடைய சமூகத்திற்கு நேராக கொண்டு வருகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலும் கூட இந்த குடும்பங்களிலே உம்முடைய சமாதானமும் கிருபையும் அதிசயமும் நடப்பதாக. உம்முடைய நாமம் அதிசயம் என்று எழுதியிருக்கிறபடியாக அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு அதிசயங்களை நடத்தி இந்த குடும்பங்கள் இணைந்து இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை இன்பமாக கொண்டாட கர்த்தர் அற்புதம் செய்வீராக. குறிப்பாக என்னுடைய தீர்க்கதரிசன மாணவர்களுக்கு ஆண்டவரே, அவர்களுக்கு இந்த கிறிஸ்துமஸை கொண்டாட தேவையான பண உதவியை நீர் பரலோகத்திலிருந்து அனுப்பும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறேன். நீர் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிற அப்படின்னாலே உங்களுடைய பங்கிலிருந்து ஒரு பங்கை எடுத்து என்னுடைய மாணவர்களுக்கு என்று விசேஷ விதத்தில் நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இது தீர்க்கதரிசிகளுக்கு உண்டான ஒரு பாடசாலை. புதிய மாணவர்களையும் மாணவிகளையும் அன்போடு அழைக்கிறேன். ஷலோம்.